கோயம்பேடு ஆவடி மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் விடப்படுகிறது. கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேறு வழியாக ஆவடி செல்லக்கூடிய மெட்ரோ வழித்தடத்தின் திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் விடப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் வழியாக முகப்பேறு வழியாகவும் ஆவடி வரை செல்லக்கூடிய 16.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தற்பொழுது டெண்டர் என்பது கூறியிருக்கிறது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 3 வழித்தடங்களில் சுமார் 119 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெற்று வருகிறது. இந்த 3 கட்டத்திற்கான மெட்ரோ ரயில் பணிகள் என்பது 2028ஆம் ஆண்டில் முழுவதுமாக நடைபெற இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இல்லா ஒரு நகரத்தை உருவாக்குவதற்காக மெட்ரோ ரயில் பயணம் என்பது ஒரு சிறந்த ரயில் பயணமாக வரும் நிலையில் ஒரு மாதத்திற்கு, அதாவது 1 கோடி அளவிற்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் அளவிற்குமான பயணிகள் தொடர்ந்து மெட்ரோ ரயிலில் பயணித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்காக மெட்ரோ ரயில் வழித்தடங்களை அமைப்பதற்காக மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடர்ந்து தங்களுடைய ஆய்வுக்கூறுகளை தயாரித்து வருகிறது. அந்த வகையில் சிறுசேரி, கிளாம்பாக்கம், பூந்தமல்லி, பரந்தூர், கோயம்பேடு, ஆவடி ஆகிய பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு, ஆவடி வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் மற்றும் சிறுசேரி, கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மெட்ரோ ரயில் நிறுவனம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்தது. இந்நிலையில் கோயம்பேடு, ஆவடி மெட்ரோ சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் என்பது கோரியிருக்கிறது. இதன்படி வழித்தடம் 5இல் கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேறு வழியாக ஆவடி வரை 16.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கான வழித்தடத்தை நீட்டிப்பது குறித்து இந்த விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் என்பது கூறியிருக்கிறது. தகவல்களை வழங்கி அமைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.